வேல் சரவணன். மெடிக்கல் காலேஜோடைய சீரியஸஸில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு, பட் என்னோடய அப்டேட் ரொம்ப டிலேவாக இருந்தாலும் கூட இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். இதில் வந்து சில தகவல்கள் நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் முக்கியமாக இந்த நியூ மெடிக்கல் காலேஜ் பற்றி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் என்எம்சியில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனையும் இதெல்லாத்தையும் கலந்து பார்க்கும்போது சில மிஸ்லீடிங், அவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு டேட்டில் ஒரு பப்ளிகேஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து வித்ரா பண்ணுற மாதிரி இல்லை, சில அடுத்து அதை அப்டேட் பண்ணி ஒரு இது கொடுத்துறாங்க. சரிங்களா? என்னுடைய நோக்கம், என்னுடைய இது வந்து நான் தவறாக எதுவும் சொல்லக்கூடாது. பட் நமக்குடைய ஆசையும் விருப்பமும் ஒரு நியூ கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டில் கல்லூரிகள் அதிகமாகணும், தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகள் நம்மளுடைய நேட்டிவிட்டியாக இருக்கிற மாணவர்களுக்கு சில இடங்கள் ஊக்கமாக கிடைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் அடிப்படையில் நம்மளும் அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையிலே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 113 அப்ளிகேஷன் 2024-25க்கு நியூவாக மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்தியா முழுவதும் 113 கல்லூரிகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த 113 கல்லூரிகளில் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறோம், இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடித்தது அடிப்படையில் நாங்கள் வந்து ஃபைனல் டெசிஷன், அது வந்து நாங்கள் மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்ட் MARP அவங்களுடைய டெசிஷனை பொறுத்து நாங்கள் இந்த லிஸ்ட்டை எல்லாமே வரப்போகிற அப்கமிங் கவுன்சிலிங்லேயோ இதெல்லாம் நாங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி NMC கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயில் இதுவும் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் NMC.org.in வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன், ஸோ அதாவது வந்து அது ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் நிறைக்குறையாக எப்போதும் ஒரு கல்லூரிக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற நிறுவனத்துக்கு பல அனுபவங்கள் இருக்குது, புது நிறுவனம்லாம் கிடையாது. அப்ளை பண்ண 5 கல்லூரியுமே பல எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜ்மெண்ட்டு, ஏற்கனவே கல்லூரிகள்லாம் அதிக அனுபவம் இருக்கிறதுனால அவங்க எப்போதும் அந்த இடத்துல ஒரு சின்ன தவறு கூட பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக 5 கல்லூரியும் வந்துருச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டு எல்லாமே ப்ரொசீட் பண்ணலாம். எந்த அளவுக்கு மக்கள் பார்வையிலையும் பெற்றோர்கள் பார்வையில் ஸ்டூடெண்டோட பார்வையில் இந்த கல்லூரி வந்தால் எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற அனலைசிஸ் தான் நான் அது வந்து அடுத்துல கொண்டு வர போகிறேன். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற சில காலகட்டங்களில் நிறைய பெற்றோர்கள் வந்து தொடர்பு கொண்டு இதை பற்றி சம்மந்தமாக நிறைய கேட்குறாங்க. நிறைய நானும் வந்து சில விஷயங்கள் ஃபோனில் என்னால் சொல்ல முடியுது, சில தகவல்கள் நேரில் வாங்க நான் சொல்லித்தரேன், இதை நான் கைட் பண்ணுறேன், உங்கள் கூட ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மனசில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம கல்லூரிகள் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சர்வீசஸ் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொன்னேன். ஏன்னா இங்கே இருக்கிற சூழ்நிலை மெடிக்கல் மருத்துவம் படிப்பதற்காக தகுதியும் அதற்கு தகுந்த மதிப்பெண்ணும் பெற்ற எத்தனையோ குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் சில மாணவர்கள் இன்னமும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல், அதற்கான இதையும் தெரியாமல் இன்னும் குக்கிராமங்களில் சின்ன கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட நம்பிக்கையே அந்த கார்னரில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர். அவருக்கு அனுபவம் இருந்தால் பரவாயில்லை, ஒரு வேலை அனுபவம் இருந்தால் அதுவும் மிகப்பெரிய கடினம். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இன்னொருத்தரை நம்பி நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இல்லை உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது, எனக்கு இந்த கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர் பற்றி நிறைய அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஓகே. நான் இதில் பாசிட்டிவாக மட்டும் சொல்கிறேன், நெகட்டிவ்னு சொல்லலை. உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, நீங்கள் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கிறீங்க, இந்த புரிதலில் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ன்றது கன்சிஸ்டிங் ஆஃப் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்ளிகேஷன். ஸோ கவுன்சிலிங் அப்ளிகேஷனில் ஒரு டாக்குமெண்டோடைய புரிதல். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். எக்ஸாம்பிள், ஒரு முதல் பட்டதாரியோ இல்லை ஒரு NRI டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் மைனாரிட்டி கேட்டகரியோ, இதோடைய கேள்விக்கு உங்களுக்கு பதில் புரியல, அந்த மைனாரிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறீங்க. லாஸ்ட் இயர் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 389 மார்க்கு எங்கிட்ட வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு 25 lakhs, அதாவது 20க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஃபீஸ் கேட்டு வந்து எங்கிட்ட என்னோடய மார்க் வந்து 389 தான். கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா பொருத்தம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து இது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் வருஷத்துக்கு ஒரு 23 லட்சம் 24 லட்சம்னாலும் பரவாயில்லை, எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி பிளைண்டாக வந்து நின்னாங்க. நான் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி, சரிங்க நீங்கள் கேட்குற கல்லூரி நான் வாங்கி கொடுத்துறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தாங்க, நானும் எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு சூழ்நிலை எனக்கே தெரிய வருது, அவங்களுடைய மதர் டங்கு இஸ் தெலுங்கு.
ஸோ தெலுங்கு மைனாரிட்டி எனக்கு ஒரு 389 390 மார்க் ரேஞ்சில் இருக்கிறாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 13,50,000 படிக்க முடியுன்றத அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அந்த இடத்துல நாம் உதவி பண்ண போய் அவங்க ஒரு 23 லட்சம் 24 லட்சம் செலவு பண்ணுற இடத்துலேருந்து 13,50,000 வந்தாங்க. மிகப்பெரிய அவங்க வந்து சொல்லப்போனால் அவர் கண்ணில் கண்ணீர் தான் வரல, அதே வந்துருச்சு. அவங்க அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு திருச்சியில் எஸ்ஆர்எம் கல்லூரியில் அந்த குழந்தை படிக்கிறா. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் கூட சந்தோஷமும் கூட. ஒருவேளை அந்த பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த புரிதல் அவேர்னஸ் இல்லை. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்ன, கவர்மெண்ட் கோட்டா என்ன, என்ஆர்ஐ கோட்டா என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த புரிதல் இல்லாமலே சிலர் பேர் அந்த ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி போகிறதுக்கான சில அன்அவேர்னஸ், இது அறியாமையின் உச்சம், அந்த அளவுக்கு போயிடுறாங்க. ஒரு கணிப்பொறி சென்றை சான்று அங்கே ஒரு நெட் வசதி இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணுறது தெரியாது. டாக்குமெண்ட் என்னென்ன கேள்விக்கு என்னென்ன பதில், அவங்களா ஒரு பதிலை புரிஞ்சுக்க கூடாது. அப்போதான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாக்குமெண்டேஷனில் அனுபவம் வாய்ந்தவர் ஒருத்தர் கூட இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய டீமானது நமக்கு மிகப்பெரிய உதவியாக, ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டாக, உங்களுடைய அன்லிமிட்டெட் கன்சல்டிங், உங்களுடைய சுச்சுவேஷன், வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோலும் நம்ம அந்த விஷயத்தை திரும்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறோம். லோ ஃபீ ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரிலாம் நிறைய வர வீடியோக்களை நம்ம பதிவு பண்ண போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த ப்ரொசீஜர் கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ரொசீஜரில் கன்சிஸ்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஒரு பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் தாழ்ந்துருக்கிறீங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன்று எங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து இங்கே கூடவே இருந்து அதை பதிவு பண்ணி அதில் தவறுகள் எதுவும் இல்லாமல், அப்படி தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு போனாலும் கூட கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுகள் இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதற்கான காலகட்டமும் நெருக்கடியும் மன சூழ்நிலையும் உட்காந்து காத்திருப்பு காலன்றது மிகப்பெரிய மன உளைச்சல். அந்த மாதிரி தவறுகள் பண்ணாமல் பண்ணணுன்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் கூட இருக்கணும். கிரீவன்ஸ் ஒரு அப்ளை பண்ணிட்டோம், நீங்கள் அப்ளை பண்ணீங்க, இல்லை தவறு இருக்குது, அதோடைய தேவைகள்லாம் சரி பண்ணணும் அப்படின்னாலும் வாங்க, அதுக்கான இது எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். முக்கியமாக இதை அப்ளை பண்ணுற இதில் ப்ரொசீஜர் எல்லாமே கவுன்சிலிங் ஆன்லைன் பேமெண்ட். ஒரு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அதை அப்ளை பண்ணுற ஹேண்டில் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம், அந்த ஃபெசிலிட்டி வச்சுருக்கவங்களுக்கு மிகப்பெரிய பண பலம் இருக்கணும். பிகாஸ் ஏன்னா உங்கள்கிட்ட வீட்டில் கையில் பணமாக வச்சுருக்கலாம், கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்கலாம், அதுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பெருசாக நீட் இருந்திருக்காது இது வரைக்கும். அப்போ இன்னொரு சான்று ஒருத்தர் போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நாம் பண்ணித்தரோம். பேமெண்ட் கட்டுறது ஒரு 13 லட்சமா 21 லட்சமா அக்கௌண்ட்டில் கட்டி அழகாக அவங்கள எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கிளாஸ் ரூமில் போய் உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த பணபலம் இருக்க ஒரு சப்போர்ட் பர்சன் ரொம்ப ரொம்ப நீடட். அதையும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட். இந்த டாக்குமெண்ட் என்ன சப்போர்ட்னா, என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், அது எவ்வளோ கேபியில் இருக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணால் அங்கேருந்து பார்க்குறவங்க அது தெளிவாக இருக்கா, இல்லைன்னா அவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கான வேறு ஏதாவது பதில் சொல்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா டாக்டர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுலேயும் தவறுதல் நடக்கக்கூடாது. ஸோ ஆஃப்டர் அலாட்மெண்ட் ப்ராசஸ், அலாட்மெண்ட் வாங்கிட்டீங்க, அலாட்மெண்ட்டை வாங்கி அந்த ப்ராசஸ் கொண்டு போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு டாக்குமெண்டேஷன் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதுவும் இது அனைத்து வசதிகளும் அனைத்து இடங்களும் மிகப்பெரிய அனுபவம் மிக்க ஒரு இடமாக நம்ம சென்னையில் என்னோட ஆஃபீஸில் நீங்கள் எப்போ வேணாலும் இது தொடர்பாக சம்பந்தமான அனைத்து கேள்விகளையும் கேட்டு கூடவே ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் டீமை கையில் வச்சுக்கிட்டே உங்களுடைய இடத்தை பூர்த்தி செய்து அட்மிஷன் வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் மிகப்பெரிய சேஞ்சுனா நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீஸை விட குறைவாக ஃபீஸ் கொடுக்கறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண வந்தது இந்த நியூ காலேஜ் பற்றி. ஆனால் அந்த டாப்பிக்கை தாண்டி வேறு நிறைய பேசிட்டோம். தயவு செஞ்சு ஒரு வேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆரம்பத்தில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துன்னு சொல்லியிருப்பேன். 5 காலேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு அன்னை. ஸோ அன்னை மெடிக்கல் காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி காலேஜாக இருக்கலாம். அப்போ அதில் ஒரு 150 இடங்கள் கிடைக்கலாம். தக்சசிலா ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஆல்ரெடி இன்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அது சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி 2024 இன்ஜினியரிங் அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. அதோட கேட்டகரி பேக்ரவுண்டில் வர ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்திறன் இருக்கு அந்த லயோலா குரூப், அந்த கேட்டகரியில் இருக்கிற காலேஜ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். ப்ளஸ் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி கல்லூரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்.
ஸோ தக்ஸஸிலா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாகவும் அன்னை மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் 2 ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் தமிழக மக்களுக்கு நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகுது. அப்படி ஒரு வேளை வர பட்சத்தில் நமக்கு நம்பர் ஆஃப் இடங்கள் எவ்வளோ அதிகமாகனா ஓசியில் ஒரு 63 இடங்களும், பிசியில் ஒரு 54 இடங்களும், பிசிஎம்மில் ஒரு 9 இடங்களும், எம்பிசியில் ஒரு 42 இடங்களும், எஸ்சியில் ஒரு 30 இடங்களும், எஸ்சிஏல ஒரு 6 இடங்களும், எஸ்டியில் ஒரு 3 இடங்களும் அதிகமாகலாம். அப்படி அதிகமாகிற பட்சத்தில் கட் ஆஃபில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்து ஒரு சாதாரண மாற்றமாக மாறத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய அப்ளிகேஷன் ரேங்க்கு இதெல்லாத்தையும் வச்சு என்னால் துல்லியமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 225 இடங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 156 இடங்களில் ஒரு 25-30 இடங்கள் கிறிஸ்டின் மைனாரிட்டி மாணவர்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்றது இது வரைக்கும் எதுவும் உறுதியாகலை. என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சின்ன கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன், தவறெல்லாம் எதுவும் பார்த்துட வேண்டாம். கிறிஸ்டின் மைனாரிட்டி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமோன்னு எதிர்பார்க்கிறேன். தக்ஸஸிலா அண்ட் அன்னை மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில் வரும், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல கேட்டகரியில் வரும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. பட் ஃபைனல் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ இடங்கள் நமக்கு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2 கல்லூரி பற்றி சொல்லலை. ஜேஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கேட்டகரியில் ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி லைக் பாரத், பாலாஜி, லக்ஷ்மி நாராயணா, அந்த மாதிரி ரைட் பாலாஜி டென்டல் காலேஜ், இதில் இவங்க குரூப்பில் இருக்கிற அந்த ட்ரஸ்ட் கீழே இந்த கல்லூரி வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனல் அலாட்மெண்ட் பார்க்கலாம். இன்னொன்று கலசலிங்கம், நம்ம கிருஷ்ணர் கோயிலில் இருக்கிற மிகப்பெரிய கல்வி நிறுவனம், ரொம்ப வருட காலங்களாக இருக்கிற கல்வி நிறுவனம், ரொம்ப நிறைய மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. அப்ரூவ் ஆகுமா என்னன்றதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நம்ம கண்டிப்பாக அப்ரூவ் ஆகி நம்பிக்கையோடு இருக்கலாம். பட் டீம்டு யூனிவர்சிட்டி, டீம்டு பல்கலைக்கழகங்களை தேடுற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கலாம். ஜேஆர்ஆர் ஆர் கலசலிங்கம், இந்த 2 கல்லூரி வரதுனால தமிழ்நாட்டில் 12 14 கல்லூரிகள் ஆகுது. பாண்டிச்சேரியில் 4 கல்லூரியில் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்போ 12 14 போகும்போது சார் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இங்கே மினிமம் ஒரு 20 லட்சத்தில் தான் ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 19 லட்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 19 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் இங்கே கல்வி நிறுவனங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி எந்த மார்க் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கல்வி நிறுவனம் ஒரு 24 லட்சம் வாங்குற கல்லூரி ஒரு 19 லட்சத்துக்கோ, இல்லை 23 லட்சம் வாங்குற கல்லூரி ஒரு 18க்கோ 19க்கோ, இல்லை அதற்கு மேலேயும் மிகப்பெரிய சப்போர்ட் நம்ம டீம் சேனலானது உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண போது கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் இது மாதிரியான மிகப்பெரிய லக்கேஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் குறையுதுன்னு 5 வருஷத்துக்கு என்ன ஆச்சுங்க 20 lakhs நமக்கு சேவ் ஆகுது. ஸோ நமக்கு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் கோட்டா பொருந்தாது. மேனேஜ்மெண்ட் கோட்டானா நமக்கு 18 லட்சம் பொருந்தணும். அதுக்கு நமக்கு மினிமம் ஒரு 400 மார்க்குக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் கால்குலேஷன் பார்த்து இது எதுலையுமே எனக்கு மீட் அவுட் ஆகலை. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி சூப்பராக படிச்சு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நம்மளுடைய யூடியூப் சேனலானது சரவணன் ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ ஒரு லீஸ்ட் ப்ரைஸிங் வரும்போது உங்களை அங்கே அடையாளப்படுத்தி உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். எப்போ வேணாலும் ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நாம் நியூ காலேஜ் பற்றி பேச வந்தது. ஸோ நியூ காலேஜ் பற்றி பேசியிருக்கிறோம், கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பற்றி பேசியிருக்கிறோம், டாக்குமெண்டேஷன் பற்றி பேசியிருக்கிறோம், சில தகவல்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இதே தேடுதல் இருக்கிற மற்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போவே என்னால் நிறைய கால்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நானே கால் பண்ணி கூட திரும்ப பேசுகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.